SRMPR Passenger Vehicle Expo 2.0 நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் ஜூலை 31 ஆகஸ்ட் 1 மற்றும் 2 தேதியில் நடைபெறுகிறது. திமுக குடும்ப ஆட்சியை ஒழிக்க 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவை மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி, திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து மக்களுக்கு மிகுதியான துன்பங்கள் ஏற்பட்டுள்ளதாக கடிந்துரைத்துள்ளார். அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் பரமக்குடி சட்டமன்ற தொகுதி நம்முடைய கூட்டணி வெற்றி பெறும். அதற்கு இங்க இருக்கின்ற மக்களே சாட்சி. உங்களுடைய ஆரவாரம் மகிழ்ச்சி முகத்திலே காண்கின்ற அந்த ஒளிமயமான அந்த மகிழ்ச்சியே வெற்றிக்கு அடித்தளம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த 50 மாத காலம் ஆகுது. இந்த 50 மாத காலத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த திட்டமும் இதுவரை கொண்டு வந்ததாக தெரியவில்லை. 50 மாத ஆட்சி திரு ஸ்டாலின் குடும்ப ஆட்சியாக தான் பார்க்க முடியும். குடும்பத்தில் இருக்கிறவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேணும். திரு கருணாநிதி, அதற்கு பிறகு திரு ஸ்டாலின், அதற்கு பிறகு உதயநிதி வருவதற்கு இன்றைக்கு அவர்கள் முயற்சி செய்திருக்கிறாங்க. ஆக இப்படிப்பட்ட வாரிசு அரசியல் தேவையா? குடும்ப ஆட்சி வேணுமா? மன்னர் ஆட்சி வேணுமா? மன்னர் ஆட்சி ஒழிக்கப்பட்டு பல ஆண்டு ஆயிட்டது. ஆனா திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மன்னர் ஆட்சி செலுத்துவதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவளுடைய கனவு நிறையாசையாகுவதற்கு 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நாம் மகத்தான வெற்றி பெற வேண்டும்.